அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கரெக்டாக 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் ஒன்று நம்மளுக்கு வருது. அந்த ஃபோனில் என்ன தகவல் அப்படின்னா, அந்த மதுரை வெத்தலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு ஹோட்டல், எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல், அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதுவான ஒரு ஐயாவை இன்னொரு ஊழியர் அடிச்சு விட்டார் அப்படின்ற தகவலை நம்மளுக்கு ஒருத்தர் ஃபோன் மூலமாக தெரியப்படுத்துகிறாரு. அவர் எனக்கு உறவுக்காரர். ஃபோன் பண்ணுறவர், மச்சான் இந்த மாதிரி அடிச்சு விட்டார், அவர் ரொம்ப நல்லவர், அப்ராணி மனுஷன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவருடைய வருத்தத்தை என்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிட்டார். அப்படியா அப்படியா அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை அப்படியே கேட்டுக்கிட்டோம். கரெக்டாக இந்த தகவல் நம்மளுக்கு கொடுத்து 4வது நாள் மறுபடியும் இன்னொரு ஃபோன் வருது. மச்சான், அந்த அடித்தவன் வீட்டுக்குள்ளே திருடன் உள்ளே பூந்து அடித்து மண்டையெல்லாம் உடச்சி போட்டுட்டு ஜாமாங்கெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்துருச்சு. இந்த தகவல் எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு அவருக்கு. இப்போ இதில் நம்ம எதை பார்க்குறது? அப்போ நான் சொன்ன வார்த்தை, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்றது ஒரு வார்த்தை இருக்கியா? சாதுவை யார் கை வச்சாலும் இந்த உலகமே அழியும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவன் பாரத்தை அந்த பரமன் மேலே, அந்த பரந்தாமன் மேலே, இந்த பிரபஞ்சத்தின் மேலே போட்டுட்டு வாழக்கூடியவன். அப்போ நம்ம வீட்டில் ஒரு சவள பிள்ளை இருக்குன்னா, ஒரு தகப்பனுடைய அனைத்து கவனமும் அந்த சவள பிள்ளை மேலே தான் இருக்கும். இன்னொரு கெட்டிக்காரன் இருந்தான்னா அவன் மேலே கவனம் இருக்காது. ஏன்னா கெட்டிக்காரன் அவன் பழச்சிக்கிடுவான். இந்த சவள பிள்ளைக்கு தான் நம்மளுடைய அரவணைப்பு தேவை அப்படின்ற மாதிரி இறைவன் அவனைத்தான் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை கை வச்சா அடுத்த கணம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஆக குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்ற மாதிரி நான் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உடனடியாக இந்த சம்பவம் சம்பவிச்சிருச்சுன்னு அவர் சொல்லிக்கிட்டு அலைவார். ஆனால் இறைவன் தான் இந்த செயலை செய்கிறாரு. இந்த செவி வழி செய்தி நம்ம